ஒரு நாள் ஒரு கட்டிட தொழிலாளி வந்து அவரோட மேஸ்திரி கிட்ட போயிட்டு சொன்னார், மேஸ்திரி இனி நான் வேலைக்கு வர்றதா ஐடியா இல்லை. இனி என் பொண்டாட்டி குழந்தைங்கன்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு வீட்லேயே இருக்கலான்ட்டு இருக்கேன். இதை கேட்டுட்டு அந்த மேஸ்திரி கொஞ்ச நேரம் யோசனை பண்ணுறாரு. யோசனை பண்ணிவிட்டு அவர் ஒரு ஐடியா சொல்கிறாரு. சரி, நீ வந்துட்டு வேலைக்கு வரலங்கிறது ஓகே, ஆனால் எனக்காக ஒரே ஒரு உதவி செய்ய, இந்த ஒரே ஒரு கட்டடத்தை மட்டும் எனக்காக கட்டி கொடுத்துட்டு நீ வேலையிலேருந்து நின்றுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த கட்டிட தொழிலாளியும் ஒத்துக்கிறாரு. சரி, ஒரு கட்டடம் தானேன்னு ஒத்துக்கிறாரு. அப்போ வேலை செய்யும்போது கடமைக்குன்னு வேலை செய்கிறாரு. இவ்வளோ நாள் வேலை செஞ்சோம், நமக்கு என்ன கிடச்சிது, ஸோ இதை மட்டும் ஏன் சின்சியராக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு சொல்லிட்டு வேலை செய்கிறாரு. கம்மியான அளவில் மணல் அந்த மாதிரி ஸ்ட்ராங் இல்லாத இந்த மாதிரிலாம் போட்டு செய்கிறாரு. அப்புறம் நிறைய வேலை செய்கிற நேரம் போக நிறைய ஏமாற்றிட்டு டீ குடிச்சிட்டு அரட்டை அடிச்சுட்டு பொறுமையாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காரு. செஞ்சுட்டு கட்டட வேலையை முடியிற நாள் ஆச்சு. முடிச்சுட்டு போயிட்டு மேஸ்திரிகிட்ட போகிறாரு. போயிட்டு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்துட்டு வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லவும் மேஸ்திரி வந்துட்டு சரி ரொம்ப சந்தோஷம்ப்பா இந்த மாதிரி வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு. ஆனால் இவ்வளோ நாள் நீ என்கிட்ட வேலை செஞ்சதுக்கு நான் உனக்கு எதுவுமே கொடுக்கல, அதனால் வந்துட்டு இந்த வீட்டை வந்து இந்த நீயே வச்சுக்கோன்னு சொல்லி சாவியை வந்துட்டு அந்த கட்டிட தொழிலாளிகிட்டே கொடுக்குறாரு. கட்டிட தொழிலாளிக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னது, இந்த வீட்டை எனக்கே கொடுக்குறாரா, அடடா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் நல்லா குவாலிட்டியான செங்கல் மணல் சிமெண்டெல்லாம் போட்டு கட்டியிருப்பேனேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இதை முதலாளிகிட்ட வாயை திறந்து சொல்லவும் முடியாதேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த கட்டிட தொழிலாளி. அவர் கொடுத்த சாவியை வாங்கியே வச்சுக்கிறாரு. நீதி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டிட தொழிலாளி கற்றுக்கிட்டாரு.